ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கோர்ட் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக புதினா அண்ட் கொஞ்சமாக மல்லி இலை, நான் 1/2 கிலோ பிரியாணி அரிசி வச்சு செய்ய போகிறதுனால 3 பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அளவு. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க மட்டனை குக்கரில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு 3 விசில் போதும். கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுன்னா ஒரு 4-5 விசில் தேவைப்படுங்க. அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு நான் இந்த தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஊறுற டைமில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் நான் 100 ml ஆயில் சேர்த்துருக்குறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் தாளிக்க கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, ஒரு 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 4-5 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். லைட்டாக கிண்டி விடுங்க. இது லைட்டாக வெந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு வேக விடுங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் போதுமானது. அடுத்து நம்ம இது கூட மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது வேகட்டும். அது நல்லா வதங்கின உடனே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வேகட்டும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்தவுடனே அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல காரமாக தான் இருக்கும் இந்த அளவு. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலாவோட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க.
இது வெந்ததும் நான் 100 ml தயிர் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் வெந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை கொஞ்சமாக மூடி போட்டு வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் மசாலாலாம். இப்போ லைட்டாக அதை கிண்டி விட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வேக வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும், அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகட்டும். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1க்கு 1.5 பங்கு தண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது போதுமான அளவு. நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி நல்லா ஊற வச்சுருந்தது ஊறிடுச்சு. இப்போ தண்ணி கொதித்து வரும்போது நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா தீயை ஃபுல்லாக வச்சு வேக விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம மூடியை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தண்ணி கொஞ்சமாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம் போட்டு வச்சிடலாம். நல்லா தீயை சிம்மில் வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்ல சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கூட நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.